ஹாய் காய்ஸ், நான் உங்கள் குருவன். நான் முன்பு ஒரு சுட்டி வீடியோடாக சந்திப்பு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கானான்னு சொல்லி இந்த நியூசிலாந்தில் இருக்கின்ற அந்த பெண் ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வரப்படுகின்றது. அந்த திட்டம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அந்த நகல் மசோதாவை வாசித்து போட்டு கிழித்தறிந்து விடுகிறேன் என்றால் இது இப்போ இந்தியாவில் இருக்கின்ற விஸ்வகர்மா திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டம் ஒன்று இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ஆட்சியில் கொஞ்சம் இருக்குது. இந்த தருதலைன்னு சொல்லுவேன் தானே, ஒவ்வொரு தேசத்துலையும் ஒவ்வொரு தருதலைகள் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு தருதலை இந்த திட்டத்தை எழுதி கொடுத்துருக்குது. என்னது ஒரு அந்தந்த சாதிக்குரிய அந்த மக்கள் அந்த தொழிலை தான் எதிர்காலத்தில் செய்ய வேண்டும். அதுக்கு கடன் கொடுக்கணும், மயிர் கொடுக்கணும், மண்ணாடி டே இங்கே வேறு. இப்போ நான் இருக்கிறேன், கையால் எழுதுகிறேன், ஓமோ இல்லையா எழுதுகிறேன். இப்போ எந்த ஷர்ட் இருக்குது, கலெக்டரை துவைக்கிறேன். அப்போ அது ஒரு வேலை செய்கிறேன், எழுதுகிற ஒரு வேலை செய்கிறேன். அடுத்து என்ன செய்கிறேன்? அடுத்தது சரி, என்னுடைய பாத்ரூம் கொஞ்சம் க்ளீன் இல்லை, துப்புரவை காணாது, துப்புரவாக்குறேன். அது ஒரு வேலை செய்கிறேன். செஞ்சாரடா நான் தான். ஆமாம் இல்லையா? இதுக்கு பதிலும் தான். வீடு துப்புரவில்லை, சரி வீட்டை கூட்டுறேன், சரி விடுவோம். இப்போ 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 என்னுடைய அம்மா சொல்கிற தம்பியில் மரத்தில் பெரிய ஒரு பழம், மாமரத்தில் இன்னொரு மாமரத்தில் நிறைய மாங்காய் கிடக்கு. தம்பி ஒரு கால் கொஞ்சம் ஆயிடும், சரி கொக்கு தடி இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இப்போ மரத்தில் ஏறு மண்டலம் ஏறுறேன், ஆயிரன் கீழே தட்டி விட்றேன், தட்டி விட்றேன், நிலத்தில் விழுகுது, பொறுக்கிறேன், எடுக்கிறேன், கழுவுறேன். சரியா? இப்போ ஒரு மனிதரால் எல்லா விதமான வேலைகளும் செய்ய முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்போ இருக்கின்ற அந்த இலங்கைன்னு பார்க்க வழி கிடையாது. நாங்கள் ஓயல் படிக்கிறோம், ஏஎல் படிக்கிறோம், அப்புறம் ஏஎல்ல 4-5 விதமான கோர்ஸுகள் இருக்கிற, அதாவது கற்கை நெறி, அதாவது இந்த பயோ படிக்கிறோம், மேத்ஸ் படிக்கிறோம், ஆர்ட்ஸ் படிக்கிறோம், கொமர்ஸ் படிக்கிறோம், ஐடி, அது இதெல்லாம் புதுசாக இப்போ நிறைய வந்துட்டுது. சரி, இப்போ உள்ள பிள்ளைகள் அதெல்லாம் படித்து கொண்டு இருக்குது. சரியா? எங்களுக்கு என்ன தொழில் தெரியுதோ அதை நாங்கள் செய்வோம். அது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி. சரி, அதையும் செய்வோம். இப்போ நாங்கள் படித்து வருகின்ற ஒரு தொழில் இருக்குத்தானே. சரி, இப்போ நான் இருக்கிறேன், ஒரு மருத்துவ கல்லூரிக்கு போகிறேன், படிக்கிறேன், மருத்துவராகிறேன். அப்போ அதுக்குரிய தொழிலை செய்கிறேன். இப்போ எல்லாருமே படிக்கிற சூழல் வந்து விட்டது. முந்தி பழைய காலத்தில் மக்களுக்கும் அறிவுகள் குறைவு. அப்போ அவ்வாறு மக்கள் வாழ்ந்தார்கள். ஏன்? தான் ஒரு குழுவில் இருக்க வேண்டும், அதாவது தனக்குரிய ஒரு குழு, அதுக்கு ஒரு பேரை வைப்போம். சரி, ஒன்று ஒரு மூதாதையால் பேர் வைக்கப்பட்டிருக்கும், அல்லாட்டல் பொது பேராக இருக்கும். இப்போ நாங்கள் சொல்லுகிறோம் தான், இப்போ குறவர் என்று சொல்லுகின்ற மக்கள் கூட பழைய காலத்தில் இந்த தமிழ் வரலாறை பார்க்கின்ற பொழுது இந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள். புறம் இந்த நாங்கள் கதைக்கின்ற பொழுது தமிழில் மருவி குறவரானது போல. சரியா? அடுத்த இந்த இடரிலை பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் அவர்கள் என்ன செஞ்சார்கள்? சரி, கொஞ்சம் நாங்கள் இறங்கி வருகிறோம், சரி இப்போ ஏதாவது வளர்த்து பால் எடுப்போம் என. அப்போ அதில் இருக்கிற மக்கள் தான் அதில் கொஞ்சம் பேர், சில பேர் என்னென்றால், சரி இப்போ எங்கள் சனத்துக்கு ஒரு பிரச்சனை வரப்போது, அப்போ ஒரு ஒளியை உண்டாக்குவோம், கத்தி பார்ப்போம். சரியா? ஏதாவது தடி எடுத்து தட்டி பார்ப்போம். ஏதாவது இந்த விரிவகன்ற தோள்களை எடுத்து இந்த தட்டி பார்க்குற உபகரணங்கள் செஞ்சு பார்த்தார்கள். சரிதானே? இவ்வாறு உருவாக்கப்பட்ட முதலாவது உபகரணத்துக்கு என்ன பேர்? பறை என்ற அர்த்தம். இது பறை. சரியா? அப்போ இந்த ஒலிகள் என்ன செய்யப்பட்டது? அந்த காலத்தில் இசைக்கப்பட்ட ஒலிகள் தான். இடநிலை சமூகம். இப்போ இங்கே இந்த சமூகம் இப்போ நாங்கள் கதைக்கிறோம், பிரச்சனைகள் வரும். அவன் வேண்டாம், அவன் அப்படி சொல்லி போட்டான், இவன் இப்படி சொல்லி போட்டான், என்ன செய்யும் அந்த சரத்தோட இந்த சரம் கதையா, இந்த சரத்தோட அந்த சரம் கதையா, இவ்வாறான சில பிரச்சனைகள் காரணமாக நாங்கள்
அவன் இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவோம். அப்படித்தான் அப்படிஞ்ச சனங்கள் பிரிந்திருக்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய என்ன? எல்லா மக்களை கண்டால் கதைக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஏதோ ஒரு தொல்குடியில் இருந்தால், அதாவது ஆதிக்குடி ஏதோ ஒன்றில் இருந்தால் எங்களது மரபணு உருவாகி இருக்க முடியும். அந்த தேசத்துக்குரிய மக்கள் இல்லையா? இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருந்து வேறு இன்னொரு இடத்துக்கு போனால் அவர்கள் என்ன செய்கிறோம்? வந்தேறி என்று சொல்லி ஒரு சொல்லு வைத்திருக்கிறோம். சரி, அதில் இப்போ விடுவோம். இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது மக்களுக்காக சில பிரச்சனைகள். என்ன பிரச்சனை? இப்போ மக்கள் பல்வேறுபட்ட வேலைகள். இப்போ நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். இப்போ ஒரு மனிதனால் எழுத முடியும், ஒரு மனிதனால் பாட முடியும், ஒரு மனிதனால் ஆட முடியும், எல்லா வேலையை செய்ய முடியும். அப்போ இவருக்குரிய தொழில் என்று சொல்ல வலிக்கிட்டாலே இது ஓமப்பு. வீட்டில் என்ன செய்கிறேன்? பெறாக்கன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் தொழில் ஒன்று இருக்குன்னு வைப்போம். அந்த தொழிலும் செய்கிறேன். இதை விட்டுட்டு நான் என்ன செய்கிறேன்? சொந்த உடுப்போல கழுவுறேன், துவைக்கிறேன், காய் வெட்டி போட்டுறேன் வீட்டில். இன்னும் கதையும் அப்போ நாங்கள் சொல்லுவோம் உண்டு. அப்போ இவ்வாறு இந்த கொஞ்சம் பைத்தியம் கொஞ்சம் தெரியுது. இந்த ஜாதி புத்திர விதர் கூட்டங்கள் இதுகள் தேவையில்லை. எல்லோரும் மக்கள் தான். எனக்குன்னு 2 கை தான் இருக்குது. ஒவ்வொரு 2 கை இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, தலைவர் இருக்குது. நீ மட்டும் தொட்டு பேர பூண்ட மண்டையில் தலைவர் இருக்கா, உனக்கு கண் இருக்கா, உனக்கு மூக்கு இருக்கா, வாய் இருக்கான்னு சொல்லி ஏடா இப்படி எல்லாம் திரிகிறீர்கள். மாறுவோம், மாற்றி வைப்போம். சிறு பிள்ளைகளே, இந்த அண்ணன் சொன்ன வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளவும். ஏனென்றால் நீங்கள் நடப்பது எதிர்கால சமுதாயம். இந்த அண்ணன் சொல்வதெல்லாம் சரியென்று விளங்கினால் ஒரு லைக்கள் கமெண்ட்களை போட்டு விடுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களது விடைபெற்றுக் கொள்ளும். நான் 2020 இந்த பாராளுமன்றத்தில் நின்றிருந்தேன். அப்போ அந்த நேரம் கொரோனா. நான் ஒரு மருத்துவ பாட்டதாரி. இந்த சுயேட்சைக்கு ஊசின் உள்ளே நான் கேட்டிருந்தேன். அந்த நேரம் நான் மீட்டிங் போடவில்லை. இந்த ஜுட்டிப்புமே அப்போ நான் இந்த ஜுட்டிப்புன்னு சொல்லி நெட்டுக்கு காசு பெரிதாக செலவழிக்கவில்லை. அப்போ நான் ஜுட்டிப் கிரியேட்டர் என்ற டைட்டில் இல்லை. அது இந்த போடவர் இது அப்படி தான் இந்த யூடியூப் கிரியேட்டர் டைட்டில் தந்தவங்க புரிந்து சில வீடியோன்னு சொல்லி கதைக்க முடியும். ஏதாவது பிரச்சனை என்னென்னா நாங்கள் அந்த மெயிலை காட்டுறோம் யூடியூப் கிரியேட்டர்னு சொல்லி. சரி, மக்களை நீங்கள் யாராக இருங்கள், என்னவாக இருங்கள், ஆனால் உங்கள் அடுத்த பரம்பரைக்கு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி பண்ணி அதில் கீழே போட்டுவிடா எனக்கு கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். படியுங்களும் தொம்பினே, இதுதான் முக்கியம். இதைத் தவிர வேறொன்றுமில்லை.